காளியம்மாளை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், ஏகலைவன் அண்ணனோட அந்த யூடியூப் சேனல் வந்து முடக்கணும் அப்படிலாம் வந்து போடுறது சரியானது கிடையாது. ஏன்னா இது வந்து அவதூறு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து அவதூறாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து திருச்சியில் பேசுனாங்கள அண்ணன் பேசுனதை அதை அப்படியே ஸ்லோ பண்ணி வந்து இப்போ 1x 2x 3xன்னு இருக்கும், அது வந்து வேகமாக வரும். அதே வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணீங்கன்னா அதே வந்து பிடிச்சிட்டு பேசினாப்புல இருக்கும். அது போல் வந்து போட்டிங்கல்ல, அதெல்லாம் வந்து பெருசாக வச்சு பேசுனீங்கல்ல, அதுதான் வந்து அவதூறு. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ 2 நாளாகவே வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளை வந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் ராவணன் வலையொலிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தாங்க. அந்த நேர்காணலில் அக்கா வந்து என்ன நடந்துச்சோ அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறாங்க. அதே போல் வந்து அக்கா வந்து பேசும்போது அந்த அண்ணனும் வந்து ரொம்ப மிக தெளிவாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக ஒன்று யூடியூப் சேனல் மூலியமாக அவர் வந்தவர் கிடையாது. அவர் ஏற்கனவே வந்து ஊடகங்கள்லாம் நடத்தி அதில் வந்து பெரிய ஊடகவியலாளராக இருந்து அனுபவம் பெற்ற ஊடகவியலாளர். அதுவும் அவர் பல புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க. அதுபோல் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது உண்மையாக தெரிஞ்சிருக்குதும். ஒருவேளை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்துருந்தா அண்ணன் ஏகலைவன் யாருன்னு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து எழுத்தாளர்களை பற்றியும் தெரியல, பத்திரிகையாளர்களை பற்றியும் தெரியல. இவங்களுக்குதான் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யார் யாரெல்லாம் வந்து இளம் தலைவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து போடுறது, அவங்க வந்து பெருமையாக வந்து பேசுறது, அவங்கள தான் வந்து இவங்க வந்து ஒரு ஊடகவியலாளராக நினைக்கிறாங்க. அப்படி பார்க்க போகும்போது இவங்களுக்கு அவரே பரவாயில்ல அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா வந்து அவர் வந்து பத்திரிகையாளர்களை நல்லா மதித்தார். பத்திரிகையாளர்கள் ஓரளவு மதிப்பு இருந்தது. அந்த சமயங்களில் வந்து இப்போ மதுரையில் சில சம்பவங்கள்லாம் நடந்தது, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து எரிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதும் நடந்துச்சு. ஆனால் அதே சமயங்களில் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க, நேர்காணல் நடக்குது. அந்த நேர்காணலில் வந்து அந்த நெறியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அந்த பகுதியில் உள்ள அந்த அவலங்களை பார்த்த இந்த பகுதியின் வேட்பாளராக நாளைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நம்புகிற அந்த காளியம்மாள் வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுல உண்மை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, உண்மை இல்லை அப்படின்னா அதை வந்து எதில் வந்து உண்மை இல்லை, உண்மையிலேயே அந்த ஆளை யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்து ஒரு கட்சியோட ஒரு பிரிவே வந்து போய் அங்கே தேர்தல் ஆணையத்தில் இது போல் காளியம்மாளை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், ஏகலைவன் அண்ணனோட அந்த யூடியூப் சேனல் வந்து முடக்கணும் அப்படிலாம் வந்து போடுறது சரியானது கிடையாது. ஏன்னா இது வந்து அவதூறு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து அவதூறாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து திருச்சியில் பேசுனாங்கள அண்ணன் பேசுனதை அதை அப்படியே ஸ்லோ பண்ணி வந்து இப்போ 1x 2x 3xன்னு இருக்கும், அது வந்து வேகமாக வரும். அதே வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிங்கன்னா அதே வந்து பிடிச்சிட்டு பேசினாப்புல இருக்கும். அது போல் வந்து போட்டிங்கல்ல, அதெல்லாம் வந்து பெருசாக வச்சு பேசுனீங்கல்ல, அதுதான் வந்து அவதூறு. இது போல் வந்து பல அவதூறுகளை வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை இதெல்லாம் வந்து அவதூறு அப்படிலாம் வந்து பார்க்குறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குப்பை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து கடந்து போயிடுறோம். ஆனால் எதில் வந்து உண்மை இருக்கோ அதனால தான் வந்து இவங்க வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து மக்களே வந்து நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த செய்தி வந்து மிக பெருசாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ நானும் ஊடகவியலாளர் அரசியல் மாநாடுங்கிற பத்திரிகை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். நம்ம உறவுகள்கிட்ட நான் வந்து இந்த சமயத்தில் ஒன்று தாங்க நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஆட்கள் யார், நமக்காக யார் வேலை பார்க்குறாங்கங்கிறவங்க அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி அக்கா வந்து பேசிட்டாங்க, இது வந்து பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிடுச்சு, ஒரு சச்சரவை உண்டு பண்ணிடுச்சு. இது மூலியமாக வந்து அந்த செய்தி வந்து வெளியில் வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து சுபவி அண்ணனால தான் வந்து பல செய்திகள் வெளியில் வந்துச்சு. இல்லாட்டி வந்து அண்ணன் சொன்ன கதையோட பிரச்சனை இவ்வளோ ஒரு பெருசாக வந்திருக்காது. இது வந்து உலக புகழாக வந்து அந்த கதையை வந்து ஆக்கினதுக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பு வந்து எங்கள் ஐயா வைரமுத்துக்கும் ஐயா சுபவீர பாண்டியனுக்கும் சேரும். அதே போல் தான் இந்த செய்தியை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுக அந்த பிரிவு இருக்காங்கல்ல, அந்த பிரிவு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. கொண்டு போய் மனு ஒன்று கொடுத்து இதை வந்து வலையொலி வந்து நிப்பாட்டணும், காளியம்மாளை வந்து அங்கே தகுதி நீக்கம் செய்யணும், இதெல்லாம் வந்து எந்த வகையில் வந்து சரியானது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன வந்து ஒன்று கேட்டுக்கிறேன் அப்படின்னா, பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம். அது இன்றைக்கி வந்து ஐயா ஜவஹர்லா இருக்கிறாங்களா, அவங்க தான் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் வந்து திருமண்டக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அது சாமிமலைக்கு பக்கத்தில் வரும். கும்பகோணம், தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழி அது. அதான் அந்த ரோட்லேருந்து வரும். திருவேர்லேருந்து வந்தீங்கன்னா வரலாம். அதில் வந்து திருமண்டங்குடிங்கிற இடத்துல தான் இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தோட 100வது நாள் அன்னைக்கு போய்
நம்ம நேரடியாக போய் அந்த களத்தில் போய் அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகள்கிட்ட நான் போய் பேட்டி எடுத்தேன். அப்போ அந்த விவசாய சங்க தலைவர்கள் வந்து சொன்ன வார்த்தை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து திமுக போய் வாக்கு கேட்டோம், நாங்களே வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சோம், ஏற்கனவே இருந்தவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இவங்கள்ட்ட செஞ்சோம், ஆனால் இவங்களே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பேசுனாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வருத்தப்படுறோங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம், திமுக சேர்ந்தவங்க தான் வந்து இந்த ஆலையை வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கான ஒரு நீதியை வந்து தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக பெருசாக வந்து அவங்க வந்து போராட்டம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் என்ன இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு பாருங்க. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ சட்டமன்றத்தை வந்து முற்றுகையிடுறதுக்காக இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போனாங்க. சாமிமலையிலேருந்து, அதாவது திருமண்டகுடியிலேருந்து இந்த விவசாயிகள்லாம் கிளம்பி போனாங்க. இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் நம்மளோடதுலேயே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த விவசாயிகள் போட்ட சபதம்னு சொல்லி அதை முடியும் அந்த டைட்டிலில் அதை கொடுத்துருப்பேன். அதில் முழு வீடியோவும் வந்து என்னென்னா, அந்த பகுதியில் என்ன நடந்துச்சு, அந்த விவசாயிகள் எதுக்காக போராடுறாங்க, யார் இந்த ஆலையை வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு வந்து போகிற போக்கில் வந்து பேசி போகிற விஷயங்கள் கிடையாது. நான் எப்போதுமே எந்த வித செய்திகள் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன். அந்த இடத்துல இந்த கட்சி பண்ணிச்சா, இல்லை அந்த கட்சி பண்ணிச்சா, இல்லை இவர் யார் அவர் யாருன்னு பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல எது சரியோ அதை வந்து எடுத்து போடுவேன். அது போல் வந்து அக்கா வந்து பேசுனதில் அனைத்தும் வந்து உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த விவசாயிகள் வந்து சொன்னது இதுதான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது கூட இதில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து விவசாயிகள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இது வந்து கால்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நானே கேட்பேன், கால்ஸ் நிறுவனம்னா எது, இந்த தண்ணி எதுவும் தயாரிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அது சாராயம் விற்கிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் அதில் வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து மொட்டை அடிக்கும் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம்னு தொடர்ந்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க யாருக்கு வந்து மக்களுக்காக நிற்பேன், நான் வந்து விவசாயிகளுக்காக நிற்பேன், நான் வந்து டெல்டாக்காரன் நான் அப்படின்லாம் இவர் பேசினாரே தவிர, ஆனால் இந்த மக்கள்கிட்ட போய் என்னன்னு கூட சரியாக கேள்வி கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமையாக இருக்குது. அந்த அண்ணன்கள்ட்ட நான் சமீபத்தில் கூட இடையில ஒரு காலகட்டங்களில் நான் பேசினேன். அப்போ பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து சட்ட போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம், யாருமே எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க, இதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன்னாங்க, ஆனால் வந்து யாரும் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி வந்து அந்த அண்ணன்கள்லாம் பேசுனாங்க. நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள, விவசாய சங்கத்தில் உள்ளவங்கள, அங்கே நின்று போராட்டத்தை வந்து முன்னெடுத்தவங்கள நான் வந்து சொல்கிறேன். அப்போ இது போல் நான் வந்து இருக்கிற ஒரு செய்திகளை ஒரு ஊடகம் வந்து எடுத்து வெளியில் சொல்லுதுன்னா அதுதான் ஊடகவியாளர்களோட வேலை. இப்போ வந்து சீமான் வந்து பேசி அவங்கள வந்து அப்படி பெருசாக புகழ்ந்துக்கிட்டேலாம் இருக்கிறவனுங்கிற வேலை கிடையாது. அதே போல் வந்து அண்ணாமலை வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணுங்கிற வேலை கிடையாது. அதே தான் வந்து இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணுங்கிற வேலை கிடையாது. எங்களை மாதிரி ஆட்களை வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லுவோம். இதில் எதுக்கு நாங்கள் வந்து இப்போ அண்ணன் ஏகலை வந்து நான்லாம் வந்து ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் இதுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம்னா, அண்ணன் சீமான்கிட்ட சத்தியம் இருக்குது. அண்ணன் சீமான் தான் இந்த தமிழ் தேசியத்தை வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து தமிழ் தேசியத்தை அரசியலைப்படுத்தி அரசியலில் வெல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர் தான் இருக்கிறாரு. அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதும் தயாராக இருக்கிறாரு. அதான் அந்த அர்ப்பணிப்பு உணர்வுல அவர் வந்து மிக பெருசாக இருக்கிறாரு. சமரசம்ங்கிறதே இல்லாமல் இருக்கிறாரு அண்ணன் சீமான். அதனால தான் நாங்கள் வந்து அண்ணன் சீமானோட கூடவே நின்றுட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டினதான் அந்த கட்சி. இப்போ நான்லாம் வந்து கட்சி கொடி அறிமுகம் பண்ணுறது முன்னிலேருந்து இங்கே இருக்கிறக்குள்ள நான் அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படிலாம் நம்ம கொண்டு போகணும். இப்போ அண்ணன் சீமானோட இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து சரி நல்லவங்க அப்படின்னு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து இருந்துட்டு போகிறோம். இதை தமிழ் தேசத்தும் சரியாக பேசுவாங்க, இவங்க சரியாக செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எதுக்கு வந்து 2009 வந்து இத்தனை லட்சம் மக்கள் வந்து கொண்டொழிக்கப்பட்ட போது யாரும் வாய் திறக்காமல் இருந்தீங்க? இன்னைக்கு அரசியலில் இருக்க அத்தனை பேரும் அன்னைக்கு இருந்தீங்கல்ல அரசியலில்? இல்லை யாராவது வந்து திடீர்னு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா அண்ணாமலையை தவிர? அப்போ இத்தனை பேர் இருந்தும் வந்து எல்லாராலையும் வந்து கைவிடப்பட்ட பிள்ளைகளாக தான் நாங்கள் இருந்தோம். அந்த சமயத்தில் எந்திரிச்சு வந்தோம் தான் அண்ணன் சீமான். அதனால தான் அண்ணன் கூட நாங்கள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நீ இருக்கிற அண்ணன் சீமானோட கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா கதறதெல்லாம் விட்டுடணும். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மையும் நேர்மையும் வந்து உண்டு பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மக்களை போய் நீங்கள் வந்து சந்திக்கணும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் வந்து மக்களுக்கான அதிகாரமாக இருக்கணும். இதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ஒரு அதிகாரம் வருதுன்னா அது வந்து ஏழை எளியவர்களுக்கு, வலியவர்களுக்கு, வலிமை இல்லாதவர்களுக்கு அது போய் சேரணும். அதை விட்டு நம்மளோட வலிமையை வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட, அதாவது எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எளிய நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து காட்டக்கூடாது. இதை தான் வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் எல்லாரும் வந்து ஒன்று ஒன்று பேசி போயிட்டு இருக்கும்போது காளியம்மாள் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறாங்க. இது போலே வந்து திமுகவிலையும் அதிமுகவிலையும் வந்து பரப்புரை நடக்குது, ஒரு 4 குத்து டான்ஸ் நடக்குது, அதுக்கு அந்தாண்ட வந்து என்ன நடக்குதுங்கிற உங்களுக்கே தெரியும், அதுக்கு அந்தாண்ட யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறாங்கங்கிறது தெரியும், அது மூலயமா அவங்களாம் எப்படி ஆடுறான்னு தெரியும். இதுதான் நடக்குது.
அதே போல் வந்து ஏதாவது நாங்கள் இந்த பகுதிக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் வந்து வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறோம், ஏற்கனவே இவர் வந்து இதெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதே மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இருந்தவரை வந்து நீங்கள் சொல்லிட முடியுமா நீங்கள்? அப்போ அதெல்லாம் முடியாதுங்கிறதுனால என்ன செய்றீங்க, ஒரு வகையான ஒரு பயம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் என்ன செய்றீங்க, சில ஊடகங்கள் இருக்கும்ல, அந்த சில ஊடகங்களில் கொஞ்சம் சில்லறைகளுக்காக அவங்கள வந்து பேசுவாங்க. அவங்களெலாம் வச்சு கூட நீங்கள் வந்து காளியம்மாவை வந்து என்னென்னமோ அவங்களோட அந்த ஒரு ஒழுக்க நெறியை வந்து, அதாவது அவங்க மேடை பேச்சுகள் அவங்க பேசுகிற விதத்தை வந்து நீங்கள் வந்து தவறாக கூட நீங்கள் வந்து கொண்டு போய் காட்டினீங்க. ஆனால் அதையும் மீறி வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து காளியம்மாவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து மக்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்ன நம்ம ஒன்று விட்டு கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கருத்தியலாக ஒன்று சொல்கிறாங்கன்னா, அந்த கருத்தியலை வந்து கருத்தியலால் வந்து எடுத்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு வந்து போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற வந்து எந்த வகையிலும் முறையாகாது. இப்போ காளியம்மாள் வந்து பேசுகிறாங்க, அவங்க பேசுனது வந்து தவறுனா, இல்லைங்க இது வந்து அரசுக்கிட்ட தான் இருக்குது இந்த ஆலையை வந்து யாரும் வந்து வாங்கிக்கல, தனியாருக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்து சொல்லிட வேண்டியதானே. அப்படி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாக்கு உங்களுக்கு வரப்போகுது இல்லை. அதை விட்டுட்டு இது வந்து போய் யார் வந்து இதை வந்து பேட்டி எடுத்தாரு, ஏகலைவனா அவர் மேலே ஒரு வழக்க போடு, அவர் ஊடகத்தை இழுத்து மூடு, இதெல்லாம் என்னது இது? இந்த இதில் நான் வந்து கடைசியில் இறுதியில் வந்து நான் தாரேன், ஓரளவுக்கு தரேன். முழுவதும் வந்து வேணும்னா அங்கே என்ன நடந்துச்சு, திருமணங்குடியில் என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த விவசாயிகளோட போராட்டம் 100ஆம் நாளில் வந்து என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது இருக்குது, அதையும் பாருங்கள். இதே விவசாயிகள் தான் இன்னொரு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி என்னோட வலைவலியில் தேடி பாருங்கள். அதில் வந்து கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகை போராட்டமும் அவங்க பண்ணாங்க, அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து. அதையும் வந்து நான் செய்தியை வந்து யூடியூப்லேயும் நான் போட்டிருக்கிறேன், அதையும் எடுத்து பாருங்கள். நம்ம உறவுகள் வந்து தரவுகளை வந்து நிறையா வந்து எடுத்து பாருங்கள். இப்போ வந்து அக்கா காளியம்மாள் வந்து எடுத்து பார்ப்பாங்க, அதுபோல் சில பேர் வந்து நிறையா வந்து எடுத்து பார்க்குறாங்களே தவிர, இன்னும் நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் கொஞ்சம் தரவுகளை நம்ம கையில் வச்சுட்டு பேசினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா அந்த ஆதாரங்கள் வந்து நம்ம ஆட்களே வச்சுருக்குறாங்களா, இவங்களாம் நமக்கான ஆட்களா அப்படின்னு முதல்ல வந்து அதை எடுத்து நீங்கள் பாருங்கள், படிங்க. இப்போ நம்ம இதில் உள்ளதில் வந்து செய்தியும் நான் பண்ணியிருப்பேன், பார்க்க முடியுது அப்படின்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஊடகத்தில் நான் போட்டிருக்கிறேன், இதில் வந்து விவசாயிகள் போட்ட சபதமும் முடியும் அந்த டைட்டிலில் அதில் இருக்கும், பாருங்கள். அதோட சின்ன ஒரு கிளிப்பிங் இதில் தாரேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பல கட்சிகள் வந்து கதற ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காளியம்மாளோட வெற்றியை பார்த்து. அந்த காளியம்மாளோட வெற்றிங்கிறது வந்து காளியம்மாளோட வெற்றியாக இருக்காது, அது வந்து நாம் தமிழர் கட்சியோட வெற்றியாக தான் இருக்கும், அண்ணன் சீமானின் வெற்றியாக இருக்கும். அண்ணன் சீமான் 14 ஆண்டுகளை எவ்வளோ வித அவதூறுகளை வந்து வாங்கிக்கிட்டு, எவ்வளோ இதெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு, அதற்கு மீறி வந்து இந்த களத்தில் மக்களுக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் மொழிக்காகவும் நிற்கிறாருன்னா அதுக்கான வெற்றியாக இருக்கும். வெற்றியை வந்து உறுதியாக காளியம்மாள் வந்து கொடுப்பாங்க. இது போல் வெட்டித்தனமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் விட்டு மக்களுக்காக நில்லுங்க, அப்போ தான் மக்கள் உங்களுக்காக நிற்பாங்க அப்படிங்கிறத நான் திமுகவில் சில பேருக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் தலைவர் முன்னாடிலாம் இப்படிலாம் இருக்க மாட்டார். ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி உண்மையா அப்படின்னு தான் பார்ப்பார். அது உண்மைன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை வந்து கடந்து போயிடுவார். அதை விட்டுட்டு வந்து இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்க மாட்டார். ஏன்னா இப்போ வந்து என்னன்னு தெரில, யார் உங்களுக்கு வழி காட்டுறாங்கன்னு தெரில. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் தலைவருக்கு போய் சேரும்போதே பாதி வந்து வெட்டி ஒட்டி தான் போய் சேருது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்கள் தெரியுது. அதனால தான் இந்த 12 மணி நேரம் வேலையை வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் வந்தது, இல்லை நாங்கள் என்னமோ வந்து அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னது. அதுபோல் மதுக்கடையில் இருக்கிற சரக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அந்த விளையாட்டு அரங்குகள்லேயும் நீங்கள் வந்து சரக்கு குடிச்சிக்கலாம், கல்யாண மண்டபத்துலேயும் சரக்கு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி பின்வாங்கினது. இப்போ பல விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். அதனால் வந்து இனிமேல் ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து இது சரிதானா அப்படிங்கிறத யாராவது உண்மையிலேயே நல்ல அறிவு உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க. யாரும் நினைச்சாலும் காளியம்மாளோட வெற்றியை தடுக்க முடியாது, தமிழ் கட்சியோட வெற்றியை தடுக்க முடியாது. வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு, மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க. நம்ம உறவுகளும் அதை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ சேருங்க. எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட எங்களோட அலைபேசி என்ன இருக்குது, இது போல் ஏதாவது தகவல் இருக்குன்னா அந்த இதை எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஊடகத்துலேயும் போட தயாராக இருக்கிறோம். நம்மளோட இதழும் மாத இதழும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். நேமன எம்பி கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாபநாசத்தில் இந்த மில்லை அரசுடைமையாக்குறோம், நாங்கள் வந்து சரி பண்ணுறோம். நாங்கள் அது பண்ணாமல் இவங்களே ஆட்களே ஏலத்துக்கு எடுத்தோன்னா இதை விட கொடுமை வேறு எங்கே இருக்குங்க. ஆனால் 147 கோடிக்கு எடுக்கிறாங்க டெண்டர், ஹால்ஸ் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னா 2500 ரூபா முதல் வேணுங்க. ஆனா 147 கோடிக்கு எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே இந்த ஆட்சி பழைய ஆட்சி சரியில்லை இருந்தாங்க இவங்களுக்கு ஆரம்பிச்சோம். எங்க சங்கத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் 60,000 நோட்டீஸ், ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த 6 தொகுதிக்கும் 10,000 நோட்டீஸ். எம்எல்ஏ நேரடியா வீட்டுக்கு போய் மனு கொடுத்தோம். என்ன சொன்னாரு, அது பாக்குறவங்க ஆனாங்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. அதுல என்ன முரண்பாடு இருக்குன்னு தெரியல. நாங்க ஏன்டா வாக்களிச்சோன்னு இப்பதாங்க எங்களுக்கு யோசனை தெரியும். மக்களை காப்பாத்துறது எந்த எம்எல்ஏல இந்த மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சிவர் சொன்னதுன்னு தெரியாதனமா நான் வேற அடிச்சு கொடுத்துட்டேங்க. என் நோட்டீஸ் வேணாலும் நான் தாரேன்.
இருக்க கையில நான் இது இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா அவ்வளவு நாங்க எல்லாம் டிஜிட்டல் போட்டு அடிச்சு கொடுத்தோம், பேனர்லாம் வச்சுங்க. ஆனா இப்படி செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலீங்க. முன்னாடியே முதல்வர் வந்து நம்பிக்கை துரோகமா இருக்கு. அந்த கட்சி தான் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, எங்களை விவசாய கொடுமை பண்ணா அதை விட மோசமா தான் நாங்க எங்க போய் வாடுறது. அவங்க நம்பி கடைசியா போன விவசாயம் வந்து ஏமாந்தாங்க. அரசியல் கட்சி வந்து கார்பரேட்டுக்கு துணை போன காலங்கள் போய் அரசியல் கட்சிகளே கார்பரேட்டுகளாக மாறக்கூடிய கேவலமான நிலை வந்து அதனுடைய முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு. அதுவும் கரும்பு பணம் சந்தேகம் ஒண்ணு இருக்குண்ணா. இப்போ ஒரு வீடு ஒண்ணு கடன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அடுத்து யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. இப்ப நம்ம வய ஒண்ணு கடன்ல இருக்கு, யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இது வந்து விவரம் தெரியாம அதை வாங்கிருப்பாங்க. என் மாவட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்களும் அந்த குழுவில் கொண்டு வந்து சால்ஸ் நிறுவனம் தரங்கம்பாட்டில் அந்த ஓனர் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவாளர் கொண்டு வந்து இங்க போட்டு இந்த குழுவை வந்து ஒரு நாடகமா மாத்தி அவங்க என்ன எங்க தாலி கூட அரை வச்சு நாங்க செஞ்சோங்க. இது வரைக்கும் அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். கால்ஸ் நிறுவனம் வந்து கட்டர் மட்டுமா என்ன தயாரிக்குது? அது ஒண்ணு சாராயம் தாங்க, சாராய ஃபேக்டரி தாங்க. அந்த மது பாட்டில் பிராந்தி தயாரிக்கிறதாங்க அவங்க நோக்கம். அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? நம்ம வந்து வீட்டுல உட்காந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா டிவி சீரியல் பாக்குறோம். சீரியல் பார்த்து முடிச்சு காலைல வந்துச்சுன்னா ஓட்டுனா ஏதோ ஒரு சின்னதுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டு வந்துடும். ஓட்டுங்கிறது எவ்வளவு ஒரு வலிமைன்னு பாரு.